இன்று நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரீட்சை வினாத்தாள் ஒன்றைதான் பார்வையிடப் போகின்றோம். முதலாவது கேள்வி, பின்வரும் உரு பற்றிய சரியான கூற்று யாது? முதலாவது விடை, ஒரு கடிகாரமும் ஆசிரியர் மேசை ஒன்றும் உள்ளன. இங்கு ஒரு கடிகாரம் இருக்குது, ஆனால் ஆசிரியர் மேசை இல்லை. அதனால் முதலாவது விடை பிழை. இரண்டாவது, 6 பிள்ளைகள் இருந்து ஆசிரியை ஒருவர் இல்லை. இங்கே எத்தனை பிள்ளைகள் இருக்குது என்று பார்த்தோம்னா 1 2 3 4 5 5 பிள்ளைகள் தான் இருக்குது. ஆனால் விடையில் 6 பிள்ளைகள் என்று தரப்பட்டுள்ளபடியால் இரண்டாவது விடை பிழை. மூன்றாவது விடையை பார்த்தோம்னா இராக்கையில் புத்தகங்களும் ஒரு பூச்சாடியும் உள்ளன. இங்கே இதான் இராக்கை. இந்த இராக்கையில் பூச்சாடியும் இருக்குது, புத்தகங்களும் இருக்குது. அதனால் மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்குது. அதனால் முதலாவதுக்கு மூன்றாவது விடை. இரண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா, பின்வரும் உருவில் சூரியனையும் நாய்க்குட்டியையும் குறிப்பதற்கு பொருத்தமான இடங்கள் முறையே. இங்கு முதலாவது விடை ஏ வானத்தை குறித்து காணப்படுது. சூரியன் வானத்தில் இருக்கு, அப்போ ஏ பொருத்தம். இ தரையை நோக்கி இருக்குது, நாய்க்குட்டி தரையில் இருக்கு. அதனால் முதலாவது விடை பொருத்தமாக இருக்குது. அப்போ இரண்டாவதுக்கு முதலாவது விடை. இனி அடுத்தது மூன்றாவது கேள்வியை பார்த்தோம்னா, பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. தோட்டத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து டேஷ் மூலைகளிலும் மரக்கம்பங்கள் நாட்டி துணியொன்றை விரித்து கூரையை டேஷ் நாங்கள் டேஷ் வீட்டினை அமைத்து. முதலாவது விடையை நாம் எழுதி பார்த்தோம்னா, தோட்டத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து பல மூலைகளிலும் மரக்கம்பங்கள் நாட்டி துணியொன்றை விரித்து கூரையை வைத்து நாங்கள் அழகான வீட்டினை அமைத்து. முதலாவது விடை இந்த கவிதை ஒழுங்கா இல்லை. அதனால் முதலாவது விடை பொருத்தமில்லை. இரண்டாவது விடையை பார்த்தோம்னா, தோட்டத்தில் நடந்து வந்து கம்புகளை கண்டுபிடித்து 4 மூலைகளில் மரக்கம்பங்கள் நாட்டி துணியொன்றை விரித்து கூரையை அமைத்து நாங்கள் விளையாட வீட்டினை அமைத்து. இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்குது. அதனால் மூன்றாவதுக்கு இரண்டாவது விடை. இனி அடுத்தது நான்காவது கேள்வியை பார்ப்போம். பயணங்கள் செல்லும் போது நானும் கூட செல்கின்றேன், விரிந்ததுமே நானும் சேவையினை செய்கின்றேன். என்னை பற்றி அறிந்திராதார் எவருமே இல்லையே. இக்கவிதையின் கருத்து மிக நன்றாக பொருந்தக்கூடியது. முதலாவது விடையை பார்த்தோம்னா, குடைக்கு பயணங்கள் செல்லும் போது நானும் கூட செல்கின்றேன். அது பொருத்தம். ஏனென்றால் நாம் பயணங்கள் செல்லும் போது குடையையும் எடுத்து செல்கிறது. விரிந்ததுமே நானும் சேவையினை செய்கின்றேன், அதுவும் பொருத்தம். குடை சுருங்கினா வேலையை முடிக்கும், விரிந்தா வேலையை தொடங்கும். இனி அடுத்தது, வெயிலையும் மழையையும் நன்றாக அறிந்துள்ளேன், அதுவும் பொருத்தம். அதாவது வெயிலை நாம் குடைய பாவிக்கிறது, மழையிலையும் குடைய பாவிக்கிறது. அப்போ முதலாவது விடை பொருத்தமாக இருக்குது. அப்போ நான்காவதுக்கு முதலாவது விடை. ஐந்தாவது கேள்வியை பார்த்தோம்னா, ஒரு பின்வரும் வாக்கியத்தில் உள்ள இரு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு மிக பொருத்தமான சொற்றொடி யாது? புத்தகங்கள் எமது கண்கள் போன்றவையாகும், அவற்றை டேஷ் வைத்திருந்து வாசிக்கும் டேஷ் மேம்படுத்துவோம்.
முதலாவது விடைய பார்த்தோம்னா புத்தகங்கள் எமது கண்கள் போன்றவை ஆகும். அவற்றை துப்புரவாக வைத்திருந்து வாசிக்கும் ஆற்றலை மேம்படுத்துவோம். புத்தகங்களை துப்புரவாக வைத்திருத்த, இந்த துப்புரவாகண்டா அதாவது சோப் போட்டு கழுவுறது, தண்ணியெல்லாம் விட்டு கழுவுறது தான் துப்புரவாகன்னு சொல்கிறது. அதனால் முதலாவது விடை பிழை. இரண்டாவது விடையை பார்த்தோம்னா புத்தகங்கள் எமது கண்கள் போன்றவையாகும். அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்து வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்துவோம். இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்குது. இதற்கு மூன்றாவது விடையையும் பார்த்தோம்னா கவனமாக போக்கு. புத்தகங்கள் எமது கண்கள் போன்றவையாகும். அவற்றை கவனமாக வைத்திருந்து வாசிக்கும் போக்கை மேம்படுத்துவோம். மூன்றாவது விடை பிழையாக இருக்குது. ஏண்டா போக்கை மேம்படுத்துகிற இது பிழை. அதனால் மூன்றாவது விடையும் பிழை. அப்போ ஐந்தாவதுக்கு இரண்டாவது விடை. இன்று நாம் 5 கேள்விகளுக்கு விடையை கண்டுட்டோம். மிகுதி கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.